வகுப்பு B2 பிரிவில் பயில்கிறேன். நான் இன்று உங்களிடம் செம்மொழியான தமிழ் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தமிழில் தன்னை கரைத்த கற்பனை கவிஞர் ஒருவர் இப்படியாக வர்ணிக்கிறார். மெல்லின உதடும் இடையின நாக்கும் வல்லின பல்லும் இணைந்தே பிறந்த அழகிய தேன் தமிழே. சீரால் அமைந்திட சீர்கள் வகுத்து அடி என பிரித்து பாவுக்கு உருவமிட்ட யாப்பின் அழகை கண்டு ரசித்தேன். உன்னுள்ளாத இலக்கிய சுவையிலும் இலக்கண நடையிலும் என்னையே மறந்தேன். தமிழ் தேனின்று தன்னிலை மறக்கச் செய்யும் சிறப்பு என் தாய்மொழி தமிழுக்கு மட்டுமே உள்ளது. இந்த உலகில் 7000 மொழிக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது. ஆனால் இதற்கு மூலமாக இருப்பது 2 மொழிதான். ஒன்று தமிழ் மொழி, இன்னொன்று சீன மொழி. ஆனால் சீனாவில் பழங்கால கவிஞர்கள் இன்று சீனாவுக்கு சென்று பேசினால் அவர்கள் பேசும் மொழி இவருக்கும் இவர் பேசும் மொழி அந்த கவிஞருக்கும் புரியாது. ஏனென்றால் சீன மொழியில் அத்தனையுமே மாறிவிட்டது. ஆனால் அன்று பிறந்த கம்பரும் தொல்காப்பியரும் இன்று வந்து நம்மிடத்தில் பேசினாலும் அவர் பேசும் தமிழ் நமக்கும் நாம் பேசும் தமிழ் அவருக்கும் நன்றாக புரியும். இதை நாம் தோல் தொட்டுக் கொள்ளும் தருணம் அல்லவா? இது மட்டுமா? தமிழில் இன்னும் எத்தனையோ சிறப்புகள் உள்ளது. தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு என்று எத்தனை மொழிகளை கற்பித்த தேர்ந்த என் முண்டாசு கவி பாரதியோ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும் என்றார். தமிழ் என்றால் தொன்மை, தமிழ் என்றால் வளமை, தமிழ் என்றால் தாய்மை, தமிழ் என்றால் தூய்மை என்று தேவநேய பாவாணர் கூறுகிறார். இது மட்டுமா? மேலை நாட்டறிஞர் G.U. போப் அவர்கள் தன் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவர் என்று பொறிக்க செய்துள்ளார். நாம் எத்தனையோ மாநிலத்தின் பெயர்களை கேட்டிருப்போம். எந்த மாநிலத்திற்காவது அந்த மக்கள் பேசும் மொழியே பெயராக உள்ளதா? நம் மாநிலத்தில் மட்டும்தான் தமிழ்நாடு என்ற பெயர் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு கவிதையை கேட்டிருப்பீர்கள். தத்தி தாது விரித்தாது விரித்தத்து வித்துத்தி துதைவி துதைத்த தாது விரி தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. என்ன இந்த கவிதை? ஒன்றுமே புரியலையே. நீங்க யோசிக்கலாம். ஒரு கவிஞர் கேட்கிறாரு, தத்தி தத்தி போய் கொண்டிருக்கும் வண்டே, நீ எத்தனையோ பூக்களில் தேன் கொண்டிருப்பாய். எந்த தேன் சுவையாக இருந்தது? இப்படி தகர வரிசையில் வேறு எந்த மொழியிலாவது ஒரு கவிதை இருக்கிறதா? இல்லவே இல்லை. நம் தமிழ்நாட்டில் மட்டுமா தமிழ் பேசுகிறோம்? இலங்கை, சிங்கப்பூர் போன்ற எல்லா நாடுகளிலும் தமிழ் பேச்சு மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் இருக்கிறது. தமிழர்களே, தமிழ் அது மட்டுமா? எகிப்தியர்கள் அனைவரும் தன் வரலாறு எப்படி சொல்வார்கள்? பிரமிடுகள், பிணங்கள். ஆனால் தமிழர்கள் தன் வரலாறு எப்படி சொல்கிறார்கள் என்று தெரியுமா? தன் ஆவியிலிருந்து எழுகின்ற தன் மூச்சு காற்றோடு கலந்த தன் தாய்மொழியை வைத்துத்தான் தமிழர்கள் வரலாறு சொல்கிறார்கள். தமிழ்தான் தமிழர்களின் வரலாறு. தமிழ் வஞ்சிக்காது வாழ வைக்கும். அனைவருக்கும் நன்றி. அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணியாற்றியவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பாக தொடங்கி வைத்தார். ஆகிய இனிதாக நடைபெற்றன. மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்பு பொங்கல் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இறுதியில் ஆங்கில ஆசிரியர் திருமதி வேளாங்கண்ணி மேரி அவர்கள் நன்றி நல்கிட நாட்டுப்பண்ணுடல் விழா இனிதே நிறைவுற்றது. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் திருமதி ப. மாலதி அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். அனைவருக்கும் நன்றி.